மல்டி பேஜ் அப்ளிகேஷன்னா இந்த இருக்கிற இந்த மெனுஸ் எல்லாத்துக்குமே நீங்க கிளிக் பண்ணா இண்டிவிஜுவல் பேஜ் போயிட்டு சர்வீசஸ், ப்ராடக்ட், கேலரி, டீம், கான்டாக்ட் அப்படின்ற விஷயத்த காட்டலாம். ஓகேவா? இது மல்டி பேஜ். ஒன் பேஜ் டெம்ப்ளேட் அப்படின்னா என்னன்னா, நீங்க இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய இந்த டேட்டா எல்லாமே சர்வீஸை பத்தின இந்த கம்பெனியோட சர்வீசஸ் எல்லாமே ஒரே பேஜ்ல எல்லாத்துலயுமே முடிச்சிருப்பாங்க. அதுதான் ஒன் பேஜ் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெச்எஃப் டேகை யூஸ் பண்ணணும். ஹெச்எஃப் டேகை யூஸ் பண்ணணும். எதுக்காக அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சர்வீசஸ் அப்படின்னு கிளிக் பண்ணா இன்னொரு பேஜுக்கு போகணும். ஓகேவா? அதுக்காக ஹெச்எஃப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இன்னொன்னு எதுக்காக அப்படின்றத ஒரு 2-3 செக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ஏ டேகை நான் இங்க லிங்க் பண்ணிக்கிறேன். ஏ டேக் வந்து பிளாக் லெவல் எலமெண்டா இன்லைன் எலமெண்டா? இன்லைன். ஐயோ இப்படி எடுத்து யூஸ் பண்ணியாச்சு. ஓகே, இன்லைன் என்ன சொல்றது, இது போட்ட உடனே நமக்கு இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? இந்த கை, இந்த ஹேண்ட் சிம்பிள் இங்க வரும். இதெல்லாம் நமக்கு தெரியும். சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் இந்த இடத்த கொஞ்சம் டிசைன் பண்ண போறேன். இந்த இடத்த டிசைன் பண்ண போறேன். என்னெல்லாம் டிசைன் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர், எல்லா எல்ஐ டேக்குக்குமே ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ண போறேன். எல்லா எல்ஐ டேக்குக்குமே ஒரு பேக்ரவுண்ட் கலர். ஐடி சரி, நேற்று டிஸ்பிளே இன்லைன் கொடுத்துருக்கோம். எதுக்கு கொடுத்துருக்கோம்? எல்ஐ டேக் எங்க இருக்கோ அது எல்லாத்துக்குமே டிஸ்பிளே இன்லைன் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த இடத்துல நான் ஐடி அப்படின்ற ஒரு விஷயத்த செலக்டாரை யூஸ் பண்றதுக்கு பதிலாக கிளாஸ் அப்படின்ற ஒரு செலக்டாருக்கு போறேன். ஏன் அப்படின்றத இதை நான் ரெடி பண்ணும்போது சொல்றேன். கிளாஸ் ஒன்று ரெடி பண்ணிக்கிறேன். இது பேரு மெனு அப்படின்னு இருக்கிறேன். ஐடி மாதிரியே கிளாஸை வச்சும் நீங்க ஸ்டைலு எழுதணும். சரி, ஓகே. இப்ப ஐடி யூஸ் பண்ணா நீங்க சேம் மெனு அப்படின்ற நேமை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண முடியாது. இங்க ஐடி மெனுன்னு யூஸ் பண்ணா 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லி நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஏன் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும்? நான் அப்படியே தான் யூஸ் பண்ணுவேன். ஐடி அப்படின்றதே ஐடென்டிஃபிகேஷன், யூனிக்கா தான் இருக்கும். கரெக்டா? ஒரு விஷயத்துக்கு ஐடி நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னாலே கண்டிப்பா பாருங்க, இங்க ஐடி கண்டெய்னர் கொடுத்துருக்கும். இதுக்கு மேல இந்த ஐடி கண்டெய்னர் அப்படின்ற விஷயம் இந்த அப்ளிகேஷன் இந்த பேஜ்ல வரவே கூடாது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி கொடுத்தாச்சு. அதே மாதிரிதான் இப்ப எனக்கு இது எல்லாத்துக்குமே எல்லா எல்ஐ டேகுக்கும் நான் ஒரு ப்ராசஸ் வந்து சேமா பண்ண போறேன். ஓகேங்களா? சேமா பண்ணும்போது நீங்க கிளாஸ் அப்படின்ற ஒரு மெத்தடுக்கு தான் போகணும். ஓகேவா? ஐடியை வச்சு எழுதும் போது நம்ம சிஎஸ்எஸ்க்கு என்ன சொல்றோம் அப்படின்னா ஹேஷ்டேக் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம். கரெக்டா? ஹேஷ்டேக் அப்படி கொடுத்தாதான் சிஎஸ்எஸ்க்கு புரியும். இது ஹெச்டிஎம்எல் எலமெண்ட் கிடையாது, டெவலப்பரா கொடுத்த புது டேக் ஐடி அப்படின்றது. ஓகேவா? சோ தட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா கிளாஸுக்கும் நான் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிட்டு டிஸ்பிளே இன்லைன் அப்படின்னு கொடுக்குறேன். ஒர்க் ஆகல. ஏன் ஒர்க் ஆகல அப்படின்னா சிஎஸ்எஸ் செக் பண்ணும் ஐடி மெனுன்னு இருக்கு. இங்கேயா ஐடி மெனுன்னு இருக்கான்னு பார்ப்போம். இது வரைக்கும் நான் மெனு இருக்கிறது ஓகே, ஆனா அதனுடைய பேரண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா அதனுடைய நேமிங் வந்து கிளாஸா இருக்கு. சோ அப்படின்னா நம்ம கண்டிப்பா சரி ஓகே ஹேஷ்டேக் கொடுத்தாதான பிரச்சனை, மெனுனே கொடுக்குறேன், அப்பயும் பிரச்சனை தான். ஓகேவா? மெனு அப்படின்ற ஒரு HTML டேக் கிடையாது, அதனால அதுவும் வரல. அப்ப ஐடிக்கு ஹேஷ்டேக் கொடுக்கிற மாதிரி கிளாஸுக்கு ஒரு புள்ளி ஒன்று வைக்கணும், டாட் அப்படின்றத செய்யணும். இதை வச்சுட்டு நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது சொல்ற பேச்ச கேட்கும். இதுல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட்னா. ப்ரோ கிளாஸுக்கு மட்டும் டாட் வச்சு கிளாஸ் நேம் கொடுக்கணுமா? ஆமாங்க ஐயா. ஓகே, கிளாஸுக்கு டாட், ஐடிக்கு ஹேஷ்டேக். ஓகேங்களா? HTML எலிமெண்ட்டுக்கு ஒண்ணுமே தேவையில்லை. எக்ஸாம்பிள் இப்ப H1 இருக்கு அப்படின்னா H1 இது HTML கொடுக்கக்கூடிய டேக்.
ஓகேவா? மொத்தம் ஒரு 4-5 செலக்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குளோபல் செலக்டர் அதெல்லாம் தேவையில்ல. HTML செலக்டர். இப்போ நான் இதுக்கு என்ன செய்யறேன்னா கலர் ஒயிட். இங்க முன்னாடி ஏதாவது வச்சிருக்கேன்னா ஒன்றும் கிடையாது, ஹேஷ்டாகும் கிடையாது, ஒரு புள்ளியும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. HTML டேகுக்கு கலர் ஒயிட்னு கொடுத்துருக்கேன். இப்போ போய் பார்த்தீங்கன்னா கலர் ஒயிட் வந்துடுச்சு. இதே மாதிரி தான் நான் என்னுடைய ஐடிக்கும் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒருத்த காலில் நின்றுட்டு போ அப்படின்ட்டு அது போயிடும். ஓகேவா? ஸோ ஐடிக்கு ஹேஷ்டேகு, கிளாஸுக்கு டாட். இந்த கிளாஸ் எதுக்காக வருது அப்படின்னா நான் எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரே டிசைன் கொடுக்கணும். ஓகேவா? அப்ப ஐடி 1 2 3 நான் எழுதுறதுக்கு பதிலாக கிளாஸ் அப்படின்றத நீங்க கொடுத்துக்கலாம். இதுல டூப்ளிகேட் வந்து அக்செப்டபிள் தான். இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு ஓகேவா, ஐடியில வந்து நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஐடி கண்டெய்னர் இருக்கா, ஸ்பேஸ் விட்டு பிஜி அப்படின்னு நீங்க ஒண்ணு எழுத முடியாது. போயிடுச்சு பாருங்க. என்னன்னா சொல்றீங்க அப்படின்னா ஐடி அப்படின்றது ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். ஓகேவா? நீங்க இத இந்த மாதிரி ஐஃபன் ஆர் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணா இது எல்லாமே ஒரே ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? இதை வச்சு நீங்க ஸ்டைல் எழுதணும். இப்ப கண்டெய்னர் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன், இது கரெக்டா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சரி, கிளாஸ்ல என்ன அப்படின்னா நீங்க இன்னொரு கிளாஸ் நேமை ஆட் பண்ணிக்கணும். கிளாஸ்ல மல்டிபிள் இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் விட்டு தனியா எழுதிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துலயே என்ன செய்யறேன் அப்படின்னா இந்த ஹோம் அப்படின்ற விஷயத்த மட்டும் தனியா ஆக்டிவா தொக்கா எடுத்து காட்ட போறேன். என்ன பண்ண போறேன் அப்படின்னா மெனு அப்படின்றதுக்கு எல்லாமே கலர் வந்து ஒயிட் கொடுத்துறேன். கலர் ஒயிட். ஓகேங்களா? இதனுடைய கலருமே நான் பிளாக் அப்படின்னு மாத்திக்கிறேன். இப்ப இந்த இடத்துக்கு கலர் எல்லாத்துக்குமே நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா மெனுக்கு கொடுக்க கூடாது. இப்ப நம்மளுடைய டேக் நேம் எங்க இருக்குன்னா ஏ டேக்ல தான் இருக்கு. ஓகேவா? நீங்க எந்த இடத்துல போய் இந்த டெக்ஸ்டோட கலரை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எல்லையில இப்ப கண்டென்ட் கிடையாது, எல்லையில இருந்து நம்ம எங்க மூவ் பண்ணிட்டோம், ஏஹெச்எஃப்க்கு. அப்ப ஏக்கு தான் நம்ம கிளாஸ் நேம் ஸ்டைல் எழுதணும். இப்ப இங்க ஒரு எம் நேம் மெனு நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வைக்கிறேன். இந்த கிளாஸ எல்லா ஏஹெச்எஃப்க்கும் செட் பண்றேன். இப்ப இதுல ஆக்டிவ் இல்ல, இதுதான். இப்ப பாருங்க ஒண்ணும் கிடையாது. ஓகே, ஆல்ரெடி பண்ணது தான் கிளாஸ் மெனு. இந்த எல்ஐ டேக் தான் எனக்கு பிளாக் லெவல் எலமெண்டா இருந்துச்சு. எல்ஐ டேக நான் இன்னைனா மாத்திட்டேன், அது பக்காவா முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் ஹோம் டேக், அந்த ஏஹெச்எஃப் டேக்ல தான் என்னுடைய ஹோம் சர்வீசஸ், என்னுடைய லேபிள் நேம் எல்லாமே இருக்கு. இதனுடைய டிசைனை நான் மாத்தணும். எம் நேம் அப்படின்னு இன்னொரு கிளாஸ நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இதுக்கு கலர் நான் கொடுக்குறேன் ஒயிட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ஒயிட்ன்றது பக்காவா வந்துடுச்சு. ஓகேங்களா? ஒயிட் அப்படின்றது வந்துடுச்சு. இதுல நீங்க ஃபாண்ட் சைஸ் எல்லாம் நீங்க இந்த இடத்துல ஏன் ப்ரோ எம் நேம் மட்டும் ஆக்டிவ்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கீங்க? புரியல. ஆக்டிவ்னு சொல்லிட்டு ஹோம் மட்டும் மென்ஷன் பண்ணிக்கீங்க அப்படி? ஐயா ஒரு நிமிஷம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதை முடிச்சு விட்டுருவேன். ஓகேங்களா? இதை முடிச்சுட்டு நான் அதை சொல்றேன். ஓகே, ஐடிக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நீங்க ஸ்பேஸ் விட்டு கிளாஸ் ஐடி எழுத முடியாது. ஆனா கிளாஸ்ல நீங்க ஸ்பேஸ் விட்டு எழுதுனா அது ஒர்க் ஆகுது. இப்போ இந்த கண்டெய்னர் பிஜின்னு இருக்குல்ல, இதை நீங்க ஸ்பேஸ் விட்டு ஒன்னு எழுதிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, ஒண்ணுமே ஒர்க் ஆகாது. ஏன்னா இது ஒரு ஐடியாவே அது கன்சிடர் பண்ணாது. ஓகேவா? இது ஒரு ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும், ஸ்பேஸ் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இதை நம்ம கொடுத்துருக்கோம். கிளாஸ்ல ஸ்பேஸ் வந்து அப்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்செப்ட் பண்றதுக்காக இதை எழுதுறீங்களான்னு கேட்டா கிடையாது, நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம். ஓகேங்களா? எம் நேம் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கா? இப்போ நான் செலக்ட் பண்ணோன்னே எல்லா இடத்துலயும் இருக்கு. ஓகேவா? இந்த எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்ல போறேன்னா உன்னுடைய கலர் ஒயிட், உன்னுடைய கலர் ஒயிட்னு எல்லாத்துக்கும் சொல்றேன். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அதுவும் ஓகே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபாண்ட் சைஸை நான் இன்க்ரீஸ் பண்றேன், 18 இன்க்ரீஸ் பண்றேன். உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக அகைன் 28ன்னு கொடுக்குறேன். தெரியுது, எல்லாத்துக்குமே அட் அ டைம்ல மாறுது. ரீசன் என்னன்னா எல்லாத்துக்குமே நான் அந்த கிளாஸை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் 28ன்றத 20னே வச்சுக்கிறேன். ஓகே, இது வந்துருச்சு. இப்போ இதுக்கு ஃபாண்ட் ஃபேமிலி மாத்திக்கிறேன். நான் இங்க போய் மாத்ததோட இன்ஸ்டால் பண்ணிட்டு டெவலப்பர் கன்சோல்ல எம் நேம்
இந்த இடத்துல font family map அப்படின்னு ஒன்று போடுறோம். ஓகேங்களா? இப்போ வரைக்கும் இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். சரி, நீங்க கேட்ட மாதிரி ஆனா ஆக்டிவ் எதுக்காக இருக்கு அப்படின்னா, நான் என்ன சொல்றேன்னா கிளாஸ்ல மல்டிபிள் கிளாஸ் அக்செப்டபிள். ஓகே, இந்த கிளாஸுக்கு மட்டும் நான் என்ன தனியா எழுத போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லேபிள் நேம் மட்டும் தனியா வேற மாதிரி காட்டப்படும், வேற கலர் கொடுக்கப்படும். வேற கலர் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது மட்டும் ஆக்டிவா தெரியும். தெரிஞ்சிடுச்சா? எனக்கு எல்லாமே இருக்கும், நான் ஹோம் பேஜ்ல இருக்கேன் அப்படின்றத நான் அதுக்கு இண்டிகேட் பண்றேன். நாளைக்கு இந்த சென்ஸ் அடுத்த கிளாஸ்ல நீங்க சர்வீசஸ்னு ஒரு பேஜுக்கு நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேஜை மட்டும் நீங்க ஆக்டிவா காமிச்சுக்கலாம், மற்றதுக்கு மட்டும் ஆக்டிவா இல்லாம காமிச்சுக்கலாம். எப்படி அப்படின்னா ஸ்பேஸ் விட்டு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்ப புரியுதுங்களா? நீங்க நான் லைட்டா உளறணும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த இடத்துல மட்டும் பாருங்க, இந்த ஹோம் மட்டும் தனியா தெரியுது. ஏன் அந்த மாதிரி அபவுட் மட்டும்? ரீசன் என்ன அப்படின்னா, அந்த செக்ஷன் வந்து இப்ப நம்ம கரெக்டா இருக்கும். யூசரும் ரொம்ப ரொம்ப லேசி ஆகிக்கணும், அவன் வேற எதையுமே யோசிக்க கூடாது. ஓகேவா? அவன் எந்த செக்ஷன்ல இருக்கான் அப்படின்ற மாதிரி, சர்வீசஸ் செக்ஷன்ல நான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு திரும்ப போகணும் அப்படின்னா கிளிக் பண்ணுவேன், இங்க வந்துடும். ஃபியூச்சர்ஸ் கிளிக் பண்ணுவேன், இந்த இடத்துக்கு வந்துடும் சர்வீசஸ். இதுதான் ஒன் பேஜ் டெம்ப்ளேட். ஓகேங்களா? ஒன் பேஜ் டெம்ப்ளேட் அப்படின்னா இந்த இடத்துலயே அதனுடைய விஷயம் எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. நம்மளும் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த குயிக் ஸ்டார்ட்டுக்கு பதிலா நம்ம பிரம்மாட்டிக், ஓகே, இந்த இதுக்கு பதிலா நம்மளுடைய செக்ஷனை எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். நாளைக்கு இந்த பட்டனை டிசைன் பண்றது அது பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆக்டிவா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளும் ஆக்டிவா இருக்கிறதுக்கு தனியா ஒரு கிளாஸ் போட்டு அந்த கிளாஸுக்குன்னு இந்த இடத்துக்கு மட்டும் ஆக்டிவ் அப்படின்னு ஒன்று நான் செட் பண்றேன். கலர் ஆரஞ்சு அப்படின்னா இந்த ஹோம் அப்படின்றது என்னவா வரும் அப்படின்னா ஆரஞ்சு கலர்ல தக தகன்னு எரியும். யார் டவுட் கேட்டீங்க? புரிஞ்சிருச்சா இது? புரியுது ப்ரோ. ஹோமுக்கு மட்டும் இல்ல, நம்ம எது செலக்ட் பண்றோமோ அது கலர் சேஞ்ச் ஆகும். கரெக்ட்டுங்களா? புரியல. இல்ல, நம்ம ஹோமுக்கு மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணல, நம்ம எதை சூஸ் பண்றோமோ அது எல்லாத்தையுமே அந்த கலர் சேஞ்ச் ஆயிடும் ஆக்டிவ் கொடுத்தா. நீங்க ஆக்டிவ் எடுத்துட்டு போய் எங்க வச்சாலும் அது கலர் சேஞ்ச் ஆயிடும். ஓகே ஓகேவா? நீங்க எல்லாத்துக்குமே போயிட்டு ஆனா எல்லாத்துக்குமே ஆக்டிவ் வேணும், அது தப்பு. அதுக்கு எதுக்கு இங்க போய் வச்சுக்கிட்டு இதை ரிமூவ் பண்ணிட்டு ஆரஞ்சு தூக்கி இந்த இடத்துல கொடுத்துட்டாலே எல்லாமே ஆரஞ்சு கலர்ல எரியுமே. எனக்கு மத்ததெல்லாம் வேற மாதிரி இருக்கணும், ஹோம் பேஜ் மட்டும் எனக்கு ஒரு கலர்ல இருக்கணும். அதான் ப்ரோ, ஹோம் செலக்ட் பண்ணாம சர்வீசஸ் செலக்ட் பண்ணா சர்வீசஸும் கலர் சேஞ்ச் ஆகுதுங்க ப்ரோ. அதுக்கு எழுதணும் ப்ரோ, நம்ம இன்னும் இப்பதான் டிசைனிங்ல இருக்கும், நம்ம அதுக்கெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட் டிரான்சிஷன் அதுக்கெல்லாம் போகணும், இன்னும் டைம் இருக்குங்கிற. ஓகே 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 ஓகேவா? ஓகேங்க. ஸோ இந்த இது வந்துடுச்சு. ஓகேங்களா? சரி, எனக்கு இந்த வெப்சைட்டை பார்த்தீங்க அப்படின்னா இங்க இந்த கர்சர் பாயிண்டர் மாதிரி ஒன்று இருக்கு. ஓகேங்களா? நமக்கும் அந்த கர்சர் பாயிண்டர் இருக்கு, ஆனா இங்க ஒரு கோடு மாதிரி ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இது நமக்கு வேணும். இதை எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்க்கணும். அகைன் ஒரு ஓகே, இந்த பிரம்மாடெக்கு நான் கொடுக்கிற டெக்கரேஷன், டெக்ஸ்ட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணிருக்கேன், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷனுக்கு நீங்க கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன கலர் சூஸ் பண்றீங்களோ அந்த கலரை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு தான் இருக்கு இந்த இதுல பொறுத்த மட்டும், ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு அண்டர்லைன் ஒன்று இருக்கு, டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைன் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது என்ன லைனு? ஓகேங்களா? டெக்கரேஷன் அதனுடைய கலர் என்னவா வரணும்? டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வித், ஓகே, இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? டெக்ஸ்ட் டெக்கரேஷன். இப்ப பிரம்மாடெக்கு போயிடும்.
இந்த பிரம்மா டெக்குக்கு நான் ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்றேன், பேரு லோகோ. ஓகேங்களா, இது கம்பெனி லோகோ. இந்த கிளாஸை இங்க நான் எழுதிடுறேன், இந்த கிளாஸை எழுதிடுறேன். எழுதிட்டு இந்த இடத்துல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் பண்றேன். லோகோ, இதுக்கு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைன். அண்டர்லைன் ஒன்று டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் அண்டர்லைன் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கலர் ரெட் கலர்ல ஏரிய சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இதுலயுமே அந்த அண்டர்லைன் வந்து எப்படி வரணும், வேவ் டைப்ல வரும், ஆனா யூஸ் பண்ண மாட்டாங்க, தெரியுதுங்களா, டாட்டட் இதெல்லாம் இருக்கு. ஓகே, சோ ஒரு டெக்ஸ்ட்டை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, ஒரு டெக்ஸ்ட்டை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நம்மளுமே இப்ப இருக்கிற ஒரு இதுக்கு நம்ம இல்லாம பண்ணலாம், இல்லாத ஒரு இதுக்கு இவங்க ரெடி பண்ண மாதிரியே நம்மளும் ஒரு லைனா ரெடி பண்ணலாம். இல்லையேனா இங்க பாருங்க, இங்க கை மாதிரி ஒரு ஹேண்ட் சிம்பிள் மாதிரி ஒண்ணு வருது, இங்க வர வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும். இது என்ன அப்படி, இந்த மவுஸ் டான்ஸ் ஆட்டிங் இது இல்ல, இது என்ன அப்படின்னா கர்சர். ஓகேங்களா, இந்த கர்சர் வந்து பாயிண்டர் அப்படின்னு சொல்ற டிஃபால்ட் ஒரு இதுதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் இந்த பிரம்மா டெக்கை நான் போகும்போதும் எனக்கு இந்த மாதிரி கை சிம்பிள் வர வைக்கலாம். எப்படி செய்யலாம் அப்படின்னா கர்சர் பாயிண்டர், இந்த கர்சர் வந்து எனக்கு எப்படி இருக்கும்னா பாயிண்ட் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்றேன். வந்துருச்சா, திரும்ப ரெஃப்ரெஷ் பண்றேன், இப்ப எதுவுமே கிடையாது. இந்த டெக்ஸ்ட்டை நான் டெக்கரேட் பண்றேன், இந்த டெக்ஸ்ட்டை டெக்கரேட் பண்றேன், இதெல்லாம் முடிஞ்சிட்டேன். டெக்ஸ்ட் டெக்கரேஷன். ஓகேங்களா, இந்த டெக்கரேஷன் லைன் என்ன லைன் அப்படின்னா அண்டர் லைன், ஓவர் லைன் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய ஸ்டைல், இதனுடைய ஸ்டைல் என்னவா இருக்க போகுதுன்னா வேவ்டு, ஓகேவா, டேஷ்டு, டாட்டடு அப்படின்னு சொல்லிட்டு கலர் என்ன கலர் கொடுக்கணுமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இன்னைக்கு பார்க்குற ப்ராப்பர்ட்டி கர்சர் இருக்குல்ல, அந்த கர்சர் வந்து எனக்கு டிஃபால்ட்டா பாயிண்டர் வந்து செட் ஆயிருக்கும் ஃபார் AHRF டேக். ஓகே, எனக்கு AHRFக்கு இருக்கிற மாதிரியே எனக்கு இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா ஒரு கிளாஸ் ஒன்று எழுதிக்கும், எழுதிக்கிட்டு கர்சர் பாயிண்டர் அப்படின்னு கொடுக்கும். ஆனா அடியாள கோடு அதெல்லாம் தேவையே கிடையாது, அதை யூஸ் பண்ண மாட்டோம், இருக்கிறதே நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ இந்த இது எனக்கு வந்துச்சு, கர்சர் பாயிண்டர் அப்படின்றது செட் ஆயிடுச்சு. இதை தூக்கிட்டு போயிட்டு என்னுடைய கிளாஸ் லோகோவில் செட் பண்றேன், ஜஸ்ட் கர்சர் பாயிண்டர், இந்த ஹேண்ட் சிம்பிள் வரது முடிஞ்சிச்சு. சரி, நான் இந்த கோடு ஒன்று வருது, இது என்ன பண்ணலாம் அப்படின்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, என்னுடைய நாலேஜ் இல்லாம என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, நான் அதை வேணான்னு சொல்ல போறேன், எனக்கு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வேணாம் அப்படின்னு கோடிங் எழுதணும். எப்படி நான் எழுதுவீங்கன்னா எந்த எலமெண்ட்டுக்கு எழுதியிருப்பாங்க, AHRF டேகுக்கு தான் எழுதியிருப்பாங்க. AHRF டேகு இந்த எம் நேம்ல போயிட்டு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வேணாம், வேணாம் அப்படின்றதுக்கு தான் நன் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா, டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே இது எதுவுமே இங்க இருக்காது, இதை நீங்க எடுத்துட்டீங்கன்னா வரும். ஓகே, டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நம்ம எதுக்குமே தேவையில்லை, நன் அப்படின்னா தேவையில்லைன்னு சொல்லியாச்சு. எதுக்கு அப்படின்னா இந்த எம் நேம் கிளாஸுக்கு அதுலதான் A டேக் இருக்கு. ஓகேங்களா, அதை நம்ம வேணாம்னு சொல்லிட்டோம், வந்துருச்சு. எனி டவுட், கர்சர் அண்ட் டெக்ஸ்ட் டெக்கரேஷன்? நோ ப்ரோ, நோ டவுட்ஸ். ஓகேங்க, இது முடிஞ்சு போச்சு. சரி, நெக்ஸ்ட் நம்மளுடைய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா இவனையும் இவனையும் இவனையும், சரி இவனை பாவமா இருக்கான், இந்த பட்டனையும் ஒன்று போட்டு வச்சிருக்கோம். யூஎல் டேகுக்கு அப்புறம் என்ன செய்வீங்க அப்படின்னா இன்புட் டைப் பட்டன் வேல்யூ ஒர்க் ஆகுதா, கெட் ஸ்டார்டட் அப்படின்னு. சரி,
இந்த இடத்துக்கு மட்டும் நான் கொஞ்சம் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 140 கண்டெய்னரோட ஹைட்டை இது கவர் ஆகிறதுக்கு. நாளைக்கு அது எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் ரிமூவ் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே ஓகே. இப்போ 3 எலமெண்ட் நம்ம கிட்ட இருக்கு. இந்த 3 எலமெண்ட்டுமே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, என் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இந்த div டேக்குள்ள தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த div தான் பேரண்ட். இந்த divக்கு பேரண்ட் யாருன்னா பாடி டேக். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எலமெண்ட் மொத்தம் 3 எலமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஒரு கிளாஸ் வச்சுக்கிறேன். கிளாஸ் btn பட்டன் அப்படின்னு சொல்லி என்னன்னா இதுக்கு கண்டிப்பா டிசைன் பண்ண போறேன். என்ன கலர்? ஓகே, எனக்கு என்ன கலர் தோணுதோ அந்த கலர். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணா பிளாக் அண்ட் ஆரஞ்சு தான். ஓகே, இதுக்கு நான் பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ண போறேன். பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு எழுத போறேன். இந்த பட்டனுக்கு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ண போறேன். பேக்ரவுண்ட் கலர்னா பின்னாடி பேக்ரவுண்ட் பிளாக். பிளாக் கொடுத்தோன்னா அது ஒரு மாதிரி மாறிடுச்சு. எதனால அந்த மாதிரி மாறிச்சு? யாருக்கா தெரியுமா? டிஃபால்ட்டா டெக்ஸ்டோட கலரும் பிளாக் அப்படின்றீங்க. ஓகே, அப்படின்னா எனக்கு தெரியற மாதிரி ஒயிட்டா மாறிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இன்புட் டைப்போட ஹைட் செட் பண்றோம். வித் செட் பண்றோம். வித் செட் பண்றேன். ஓகே, வித் 100%. இந்த கலர் வேணும், ஆரஞ்சு கொடுக்குறேன். ஆரஞ்சு கலர் கொடுத்து பட்டனை ஒரு வழியா எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. சரிங்களா? இப்ப இன்னொன்னு என்ன அப்படின்னா ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணுங்க. நல்லா இருக்கு. ஓகே, இப்போ வரைக்கும் பட்டனை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இன்னொன்னு இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கை சிம்பிள் வந்துருச்சு, பட்டனுக்கு வரல. என்ன பண்ணலாம்? யார்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லணும்? கர்சர் பாயிண்டர் போட்டோ ஒரு ரெடி அடிச்சா சரி போட்டு போயிடும். கர்சர் பாயிண்டர் வந்துச்சு. ஆனா அவங்க பட்டன் கொஞ்சம் பெருசா அழகா வர வச்சுக்கலாம். நமக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி இது. பேக்ரவுண்ட் தெரியும், கலர் தெரியும், ஹைட், வித், ஃபாண்ட் சைஸ், இன்னொன்னு ஃபாண்ட் ஃபேமிலி. ஓகே, இது வரைக்கும் காப்பி செஞ்சுட்டு இதில் எடுத்துட்டு வந்து போட்டுருங்க. ஓகேவா? ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்க, திரும்ப உட்காந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ இது வரைக்கும் ரெடி ஆயிடுச்சு. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பார்டர் மட்டும் இவங்களுக்கு இந்த ரவுண்டா இருக்கு. ஓகேங்களா? இந்த ரவுண்டை எப்படி எடுத்துட்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, திரும்பவும் நம்மளுடைய இதுக்கு வரும். இது பாக்ஸ். ஓகேங்களா? இந்த பாக்ஸ்ல இது எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பார்டர். கரிதா கரி. ஓகே, இது எல்லாமே பார்டர். ஓகேங்களா? பார்டரை என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, இந்த இடம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கர்வ் வந்து பெண்ட் ஆயிரும். ஓகேங்களா? அதே விஷயத்த நம்மளும் பண்ணலாம். இதுக்கு யூஸ் பண்ற ப்ராப்பர்ட்டி நேம் என்ன அப்படின்னா பார்டர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்டர் ரேடியஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். அங்க பிக்சல்ல கொடுத்துக்க வேண்டியதான். எத்தனை பிக்சல் வந்து அது நம்ம பெண்ட் பண்ணும் போதே தெரியும். நீங்க இந்த பார்டர் மட்டும் எவ்வளவு தூரத்துக்கு பெண்ட் ஆகணும் அப்படின்றத இந்த பாயிண்ட் வச்சு நம்ம சொல்லலாம். இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, குடுன்னு ஓடி இந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு, ஓகே எனக்கு அந்த பார்டர் கொஞ்சம் பெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 px கொடுப்பேன். 10 px கொடுத்த உடனே எனக்கு பெண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? 10 px கொடுத்த உடனே எனக்கு இந்த மாதிரி பெண்ட் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா கொஞ்சம் பெருசாக்கணும். ஓகேங்களா? அதனுடைய விஷயத்த பெருசாக்கணும். சரி, எவன் என்ன கேட்பான்னு பார்த்துப்போம்.
சம்வாட் ஓகே. ஓகேவா? சாரி கைஸ், இதுவே ஓகே, ஒன்றும் செய்யலைங்க. இதனுடைய ஹைட் வித்தை சேஞ்ச் பண்ணா எனக்கு ஓகே பெட்டரா இருக்கு. ஓகே, அது என்ன ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, பார்டர் ரேடியஸை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளீனா அந்த கர்வ் வந்து வந்துடும். ஓகேங்களா? இதுதான் பட்டனை ரெடி பண்ற ஒரு விஷயம். ஓகே, 1/2 மணி நேரம் ஆயிடுச்சா? கண்டினியூ பண்ணலாமா இல்ல கண்டினியூ பண்ணலாமா? ஒண்ணு வேற 40 அண்ணா கண்டினியூ பண்ணலாம்ண்ணா. கண்டினியூ பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, சூப்பர் சார். சரிங்க, இதை நான் ஆஃப் த ரெக்கார்டா சொல்றேன்.